இதுக்கு வந்து முதல்ல வந்து மீன் குழம்புக்கு மீன் தான் தேவை. மீன் நார்மலாக ஸ்லைசஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இதுக்கு கியூப் கட்டிங் சொல்லி கடையில் கேட்டு வாங்குவோம். அதாவது தோல் எடுத்துட்டு அது மோஸ்ட்லி கியூபா வஞ்சரம் அந்த பெரிய மீனுக்கு தான் அது கிடைக்கும். ஸோ வஞ்சரம் இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலும் தேங்காய் பாரு. நான் இன்னைக்கு பண்ண போகிறது வஞ்சரம் மீன் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 1/2 kg வஞ்சரம் மீனுக்கு நமக்கு ஒரு 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு ஒரு ஃபிங்கர் சைஸ் அளவு இஞ்சி, ஒரு 5 பூண்டு உரிச்ச பூண்டு ஒரு 5, அதுக்கப்புறமா கருவேப்பிலை உருவி போடாமல் அந்த காம்போட கருவேப்பிலை, அந்த கருவேப்பிலையோட தண்டுல நல்ல அந்த வாசனை இருக்கும், எசன்ஸ் வரும் அதுல. அதோட போட்டானா அந்த ஃப்ளேவர் அந்த கறியில நல்லா வரும். அதுக்கப்புறம் முக்கியமா வந்து நாங்கள் சமைக்கிறது தேங்காய் எண்ணெய், கோகனட் ஆயில தான் சமைப்பேன். ஸோ தேங்காய் எண்ணெய், அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், இவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அந்த மெயின் வந்து இதுக்கு வந்து புளி வந்து நார்மலாக அந்த கரைக்கிற புளி கிடையாது, இது குடம் புளின்னு சொல்லி கேரளாவில் கிடைக்கும். இங்கே வந்து நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். அந்த புளி தான் இதுக்கு போடுவேன். அது வந்து ஜஸ்ட் ஒரு 5 6 புளி நம்ம போட்டால் போகிறோம். அது அப்படியே அது அதில் ஊற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இவ்வளோதான், ரொம்ப சின்ன கம்மியான தேவை தான், ஆனால் கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும்.